சிவகார்த்திகேயனின் பராசக்தி படத்திற்கு UA சான்று வழங்கியிருக்கிறது தணிக்கை வாரியம். திட்டமிட்டபடி நாளை படம் வெளியாகிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். பராசக்தி திரைப்படத்திற்கு தணிக்கை சான்று கிடைப்பதில் ஏற்கனவே சிக்கல் இருந்த நிலையில் UA சான்று கிடைத்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து ஏற்கனவே திட்டமிட்டபடி நாளை பராசக்தி திரைப்படம் வெளியாகிறது. பொங்கலுக்கு வரவிருந்த 2 திரைப்படங்களுக்கும் சிக்கல் இருந்த நிலையில் தற்பொழுது பராசக்தி திரைப்படம் திட்டமிட்டபடி நாளை வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் புனிதா பாலாஜி. புனிதா பாலாஜி, சற்று நேரத்துக்கு முன்னதாக பராசக்தி திரைப்படம் நாளை வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் தணிக்கை சான்று இன்னும் கிடைக்கவில்லை என்ற செய்திகள் வந்த நிலையில் தற்பொழுது UA சான்று கிடைத்திருக்கிறது. திட்டமிட்டபடி நாளை பராசக்தி வெளியாகிறது. என்ன விவரம்? இந்த பொங்கலுக்கு வெளியாக திட்டமிடப்பட்டிருந்த ஜனநாயகன் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில பராசக்தி படத்தோட வெளியீட்டிலும் சிக்கல் இருக்கிறதா எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இப்ப பராசக்தி படத்துக்கான தணிக்கை சான்று வழங்கப்பட்டிருக்கிறது. பராசக்தி படம் அடிப்படையிலே ஒரு அரசியல் கதைக்களம் கொண்ட படத்தினால இந்த படத்தோட தணிக்கையில பல்வேறு சிக்கல்கள் இருந்ததா சொல்லப்பட்ட நிலையில நாளை எந்தவித தடையும் இல்லாமல் பராசக்தி படம் திட்டமிட்டபடி வெளியாகிறது. கார்த்திகா, இந்த பொங்கலுக்கு ஜனநாயகனும் பராசக்தியும் ஒரே நேரத்தில் வெளியாக நிலையில ஜனநாயகனுக்கு 650 திரையரங்குகளும் பராசக்தி படத்திற்கு 450 திரையரங்குகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரையரங்கு உரிமையாளர்கள் தரப்புல நம்ம கிட்ட சொல்லப்பட்டுச்சு. ஆனா இப்ப கிட்டத்தட்ட 1000 திரையரங்குகள்ல பராசக்தி படம் வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். திட்டமிட்டபடி நாளை சிவகார்த்திகேயனோட பராசக்தி திரைப்படம் வெளியாகிறது. கார்த்திகா, புனிதா பாலாஜி, நீங்க குறிப்பிட்டது போல அரசியல் பின்னணியோடு உருவாக்கப்பட்ட படம் பராசக்தி, அதுவே திட்டமிட்டபடி நாளை வெளியாகிறது. இந்த நிலையில ஜனநாயகன் வெளியாகிறதுல நிறைய சிக்கல்கள் இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஜனநாயகன் படத்துல என்ன மாதிரியான காட்சிகள், வசனங்களை குறிப்பிட்டு தணிக்கை வாரியம் நிறுத்தி வைத்தது? ஜனநாயகன் படத்தை நம்ம பொறுத்தவரை பார்த்தோம்னா ஜனநாயகன் திரைப்படம் ஒரு ஆக்ஷன் படம் தான். ஆனா அந்த படத்துல தணிக்கை குழு உறுப்பினர்கள் என்ன ஒரு பிரச்சனையா முன் வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, அதுல ஆர்மி நாம் சரியா பின்பற்றப்படல. அதாவது அதுல பாதுகாப்புத்துறை சார்ந்த சில லட்சணைகளை அவங்க பயன்படுத்திருக்காங்க. ஸோ அது சரியா பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான அதிகாரிகளை நியமித்து இந்த படத்தை நாங்க மறுபடியும் மறுதணிக்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தணிக்கை குழு சார்பா சொல்லியிருந்தாங்க. இது போன்ற கிட்டத்தட்ட ஒரு 17 காட்சிகள்ல ஒரு 10 காட்சிகள் கட் செய்ய சொன்னதாகவும் அதுல 7 இடங்கள்ல வசனங்களை மியூட் செய்ய சொன்னதாகவும் ஜனநாயகன் படத்துல நமக்கு தகவல் இருந்தது. நம்ம அதே போல பராசக்தியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பராசக்தி படத்துல கிட்டத்தட்ட 23 காட்சிகள்ல தணிக்கை குழு உறுப்பினர்கள் கரெக்ஷன் சொன்னதா ஒரு தகவல் இருக்கு. பராசக்தி படம் 1965ஆம் ஆண்டு காலகட்டத்துல தமிழகத்துல நடந்த மொழி போற மையமா வச்சு அந்த படம் அந்த படத்தான கதைக்கடம் உருவாக்கப்பட்டிருந்தது. நம்ம ட்ரைலர் பார்க்கும் போதே அதுல தெரியும் அதுல எந்த மாதிரியான அழுத்தமான வசனங்கள்லாம் அதுல இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 23 காட்சிகள்லையும் கரெக்ஷன் செய்யப்பட்டு தணிக்கை குழு மற்றும் தயாரிப்பாளர்கள் தரப்புல ஒப்புக்கொள்ளப்பட்ட பின்னர் இந்த படத்துக்கான US சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட கடந்த 5ஆம் தேதி இரவிலிருந்து இந்த படத்துக்கான தணிக்கை சான்று வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டு இருந்தது. ஒரு பக்கம் தணிக்கை சான்று கிடைக்காத நிலையில இன்னொரு பக்கம் படக்குழு ரொம்ப கான்பிடென்டா அந்த படத்துக்கான ப்ரமோஷன் படங்களை தொடங்கியிருந்தாங்க. நேற்று முன்தினம் கேரளா மாநிலம் கொச்சியில படத்துக்கான ப்ரமோஷன் பணியில் ஈடுபட்டிருந்தாங்க. அப்புறம் நேற்று திருச்சியில இதுக்கான ப்ரமோஷன் பணிகளை தொடங்கியிருந்தாங்க. தொடர்ந்து ஒரு பக்கம் ப்ரமோஷன் பணிகள் நடைபெற்றிருந்த நிலையில நாளை படம் வெளியாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில இன்னும் டிக்கெட் முன்பதிவு செய்யப்படாத ஒரு சூழல் இருந்தது. அதனால படம் திட்டமிட்டபடி பராசக்தி வெளியாகுமா இல்ல ஜனநாயகனை போல படம் தள்ளி போகுமா அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு சந்தேகங்கள் இருந்தது. ஆனால் அந்த சந்தேகங்களுக்கு எல்லாம் வெளியடிக்கும் விதமாக இந்த படத்துக்கான US சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கு. கார்த்திகா, நன்றி புனிதா பாலாஜி.